Hi viewers, இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Redmi and MI TV பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி வாங்கி ஏதாவது ஃபால்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஷோரூம்க்கோ இல்லை சர்வீஸ் சென்டருக்கோ நம்ம கால் பண்ணி பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோவில் கொடுக்குற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலே போதும். ரிப்பேருங்கிறத நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டர்லேருந்து சர்வீஸ் இன்ஜினியரே உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட வீட்டில் வந்துட்டு என்ன அதாவது கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறத சொல்லி அதுக்கான சர்வீஸ் வந்து வீட்டில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நம்ம டிவியை தூக்கிட்டு வெளியில் அலையவோ இல்லை சர்வீஸ் சென்டர் கூப்பிடவோ இல்லை பர்ச்சேஸ் பண்ண ஷோரூமாக கால் பண்ணி இந்த பிரச்சனையை சொல்லி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கோ அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் மூலியமாகவே நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்கள் அந்த ஃபால்ட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ண நெக்ஸ்ட் டே அப்படி இல்லைனா 48 ஹவர்ஸ்க்குள்ள சர்வீஸ் இன்ஜினியர் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து உங்களோட வீட்டில் வந்து விசிட் பண்ணி அதில் உள்ள பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம அது எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸோட அப்டேட்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இப்போது ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு குரோம் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்துட்டு மீ சர்வீஸ் மேனேஜர் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணுங்கள். எம்ஐ சர்வீஸ் மேனேஜர் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் மட்டும் கொடுங்க. சர்ச் பண்ணதும் ஒரு லிங்க் வரும். அதாவது ஃபஸ்ட்டு லிங்க்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை செலக்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஆன் டோர் அப்பாயின்மெண்ட்டுன்னு இருக்கும். ஆன் டோர் அப்பாயின்மெண்ட்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமரான நீங்கள் வந்துட்டு என்ன டிவி உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி ஃபால்ட்டான என்ன டிவியோ உங்கள் டிவியோட சீரியல் நம்பரை வந்து இங்கே நம்ம டைப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு டிவியோட சீரியல் நம்பர் வந்து இங்கே நான் டைப் பண்ணுறேன். டிவியோட சீரியல் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணணும். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ராடக்ட்டு, மாடல் நேமு இந்த மாதிரி காமிக்கும். அண்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஷோரூமில் வாங்கியிருந்தீங்கன்னா மீ ரீட்டைலர். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்வீஸ் டைப் வந்து ரிப்பேர், நம்ம ரிப்பேர் புக் பண்ண போகிறோம், அதனால் ரிப்பேருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா அட்ரஸ், கஸ்டமரோட ஃபுல் அட்ரஸ் வந்து இங்கே நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம கஸ்டமரோட அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு. பின்கோடில் கஸ்டமரோட பின்கோடு என்னவோ உங்களோட அந்த பின்கோடை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். பின்கோடு டைப் பண்ணி முடிச்சதும் கீழே நியரஸ்ட் லேண்ட்மார்க் ஒன்று இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதில் என்ன பின்கோட் கொடுத்தீங்களோ அதே பின்கோடை இங்கேயும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் அந்த பின்கோடை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே கீழே லிஸ்ட்டோடு காமிக்கும். அந்த லிஸ்ட்டில் இருந்ததை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு லேண்ட்மார்க் பின்கோடும் மேப்பிங் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் சேல்ஸ் ஆர்டர் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு கஸ்டமர் நேம் இங்கே நம்ம ஃபுல்லாக நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த நம்பர் அதாவது பில்லில் என்ன நேம் இருக்கோ சேம் அதே நேம் வந்து இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து மெயில் அட்ரஸ் கேட்டிருக்கோம். இந்த மெயில் அட்ரஸில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயில் ஐடி உங்களுக்கு இருந்தால் கொடுங்க. இல்லை அப்படின்னா நேம் போட்டு @gmail.com அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ரொம்ப மேண்டேட்டரி மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு நான் இங்கே நேம் என்ன இருக்கோ அதே நேம் கொடுத்து @gmail.com நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து தான் மொபைல் நம்பர். கஸ்டமரோட ஃபுல் மொபைல் நம்பர் வந்து இங்கே நம்ம டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடிச்சதும் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா சேம் மொபைல் நம்பரில் என்ன கொடுத்தீங்களோ அதே ஆல்டர்னேட் மொபைல் நம்பராக கொடுத்துக்கோங்க. அந்த ஃபால்ட்டு டிவியில் என்ன ஃபால்ட்டு ஆன் ஆகலைன்னா ஆன் ஆகலை, ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட்னா ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட். அந்த ஃபால்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து டைப் பண்ணி முடிச்சிருங்க. டைப் பண்ணி முடித்ததும் கீழே அந்த டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஆகும். இதுலேருந்து 24 to 48 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே சர்வீஸ் சென்டர்லேருந்து சர்வீஸ் டெக்னீஷியன் வந்து உங்களோட டிவி வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர். வீடியோ பற்றி எல்லாருக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.